வெல்கம் டு பேரடாக்ஸ். நான் உங்கள் நாகராஜன். கூகுள் டாக்ஸ் வேர்ட் டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் உங்களுக்கு கூகுள் டாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அல்லது உங்களுடைய நார்மல் ஃப்ரீ ஜிமெயில்லையும் உங்களுக்கு கூகுள் டாக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த கூகுள் டாக்ஸில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, கண்ட்ரி செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, அது ஆட்டோ சேவ் ஆகும், அது என்ன நடக்கும், அது தென் அதை வந்து நீங்கள் எப்படி ஷேரிங் பண்ணுறது, கொலாபரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிமெயில் லாகின் பேஜில் இருக்கிறோம். நம்ம இப்போ ஒரு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மெயில் ஐடி வழியாக நான் லாகின் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மெயில் ஐடிக்குள்ளே லாகின்ல இருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, ரைட். இதை பாருங்கள், இந்த மெயில் ஐடி பேர் வந்து supported@paradox.co.in கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மெயில் ஐடி. இது ஒரு டெமோக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லாகின்குள்ளே நம்ம இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாக்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். கூகுள் டாக்ஸ் எப்படி போகிறது அப்படின்னா, இங்கே மேலே டாப் ரைட்டில் அந்த 8 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், 8 டாட்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஸையும் எடுத்து காமிக்குது. இதில் டாக்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா தனி டேப்பில் ஓப்பன் அப் ஆகிடும். இதுதான் கூகுள் டாக்ஸினுடைய டேஷ்போர்டு. ஸோ இப்போ நம்ம உள்ளே ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் இருக்குது, வேறு ஒன்றும் உள்ளே இல்லை, ரைட். இது நியூ மெயில் ஐடின்றதுனால உள்ள டேட்டா இல்லை, ஒரு டெமோ மெயில் ஐடின்றதுனால. இப்போது இதில் நான் பிளாங்க் ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து டைட்டில் வைக்கிறேன். டைட்டில் வந்துட்டு டெஸ்ட் 2023 வச்சுட்டேன்னா இந்த டாக்ஸுக்கு டைட்டில் ஆட்டோ சேவ் ஆகிடுச்சு. சேவ்டு டு ட்ரைவ்னு காமிக்குதுங்களா. ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு பண்ணுறேன் நான். டெஸ்ட் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணணுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்ப இதே மாதிரி 8 டாட்ஸ் வாங்க, டாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் கீழே தெரியுது. ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன், எடிட் பண்ணிக்கலாம், ரைட். இது வந்து ஜஸ்ட் உள்ளே லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணுறதை பார்த்துருக்குறீங்க. வேறு என்ன செட்டிங்ஸ் இதில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பேசிக்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். பேசிக் செட்டிங்ஸில் நீங்கள் ஃபைலில் போயிட்டு நீங்கள் லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள், நீங்கள் லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா லாங்குவேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷ், யூஎஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ சம்திங் அது மாதிரி லாங்குவேஜ் செட்டிங்கிறது ஒரு பேசிக் செட்டிங், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஷேர் பண்ணலாம், ரைட். அப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும், நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது நான் வேறு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறேன். admin@paradox ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, 3 பெர்மிஷன் பாசிபிளுங்க. அவங்க ஜஸ்ட் வியூ பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம், இல்லை எடிட்டராக இருக்கலாம். நான் எடிட்டர் பெர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அவங்களும் பேரலாக அவங்களுடைய மிஷினில் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ அவங்க லாகின் பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணி அவங்க ஏதாவது டைப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இது நம்ம டைப் பண்ணலை, அந்த மிஷின்லேருந்து அவங்க டைப் பண்ணுறாங்க, ரைட். ஸோ அவங்க வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க, அவங்க டைப் பண்ணுறாங்க. இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப நானும் கீழே ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஸோ இதை தான் வந்து கொலாபரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கொலாபரேட்டிவாக இந்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் உங்களுடைய விண்டோஸ் மிஷினில் இருந்ததுன்னா, நீங்கள் டைப் பண்ணி இன்னொருத்தருக்கு அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் அவர் அதில் டைப் பண்ணி திரும்ப அனுப்புவார். ஸோ இப்படி நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் அனுப்பணும். பட் இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் டாக்குமெண்ட் எப்போவுமே உங்களுக்கு லைவில் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிடுறீங்க, அவங்களுக்கும் ஆக்சஸ் இருக்குது, அவங்களும் பேரலாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது இதில் வந்து டூப்ளிகேஷன்ஸ் வராது. ஏகப்பட்ட ஃபைல், எது ஃபைனல் ஃபைலு, எது கரெக்டட் ஃபைலுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரே ஃபைலை 2-3 பேருக்கு ஷேர் பண்ணி 2-3 பேர் வெவ்வேறு இடத்துல உட்காந்துக்கிட்டு கொலாபரேட்டிவாக இதை நீங்கள் டைப் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண முடியும். சரி சார், இதில் நான் பண்ணும்போது அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, நான் வந்து ஒழுங்காக டைப் பண்ணி வச்சுருந்தேன், ரெண்டாவது ஆள் வந்து அதை இது பண்ணிட்டாரு,
டெலீட் பண்ணிட்டார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெர் இஸ் அ வெர்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், வெர்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், ஓப்பன் வெர்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம 4.6 இதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி உள்ள வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் கிடச்சிரும். அந்த வெர்ஷன் எம்டியாக இருந்தது, ரெஸ்டோர் வெர்ஷன். இப்போ உள்ள வெர்ஷன் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் வெர்ஷன் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும் உள்ள. ஸோ அப்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட நீங்கள் ஒரு வெர்ஷன் பேக்கில் போயிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இது வந்து மெயின் பாயிண்ட்டு கொலாபரேஷன். சேவிங்கிறது இங்கே நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நீங்கள் ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுக்கணுன்ற நீட்லாம் கிடையாது. இங்கே சேவ் பட்டனே இல்லை பாருங்கள், ஷேர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே, இப்போ நான் ஒரு ஜஸ்ட் டைப் பண்ணுறேன், அடுத்த பேஜ் இன்னொரு தடவை டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் மேலே பாருங்கள், டாப்பில் இங்கே பாருங்கள், சேவிங்னு உங்களுக்கு காமிக்குது, ரைட், சேவ்டு டு ட்ரைவ். ஸோ அதனால் சேவிங் பண்ணணும் அப்படின்ற தேவை நமக்கு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதனால் அந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு சேவிங்கும் ஈஸி, நீங்கள் கொலாபரேட் பண்ணுறது பார்த்துட்டிங்க. அதுக்கடுத்த செட்டிங் என்ன அப்படின்னா, இப்போ இதை வந்து எனக்கு இமெயிலில் நான் அட்டாச்மெண்ட்டாக அனுப்பணும் சார், வேறு ஒரு மெயில் ஐடியில் அட்டாச்மெண்ட் அனுப்பணும், எனக்கு பழைய மெத்தடில் வேணும் அப்படின்னிங்கன்னா ஃபைலில் போங்க, டவுன்லோட் போங்க. ஈவன் நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டுக்கு இந்த கூகுள் டாக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணுமா பண்ணிக்கலாம். அது பாருங்கள், வேர்ட் டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன், ரைட், டவுன்லோட் ஆகிடுச்சு என் மிஷினில். அடுத்தது டவுன்லோடை பிடிஎஃபோ கிளிக் பண்ணுறேன், எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் பிடிஎஃபை கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லைக் தட் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். போயிட்டு இப்போ அந்த வேர்ட் டாக்குமெண்ட் எனக்கு டவுன்லோட் ஆனதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அது பாருங்கள், வேர்டு அப்ளிகேஷனில், மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அங்கே நான் கூகுள் டாக்ஸில் டைப் பண்ணதை வேர்ட் டாக்குமெண்ட்டாக நான் கீழே டவுன்லோட் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டு வழியாகவும் நான் ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ இது பிடிஎஃபாக இருக்குது பாருங்கள், பிடிஎஃபாக டவுன்லோட் ஆனதை பிடிஎஃப் வியூவரில் பார்க்குறோம். ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைலாகவும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி கூகுள் டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கூகுள் டாக்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட் எப்போவுமே உங்களுடைய மெயில் ஐடியோட அசோசியேட் ஆகி உள்ளவே இருக்குது. ஸோ எந்த பீரியடில் நீங்கள் வேணும்னாலும் உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.